அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க நம்மளாவே ஒரு பேர் வச்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்குறேன். தேவைக்கேற்ற மாதிரி பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு நல்லா 2-3 தடவைக்கு வாஷ் பண்ணிவிட்டு குக்கர்லேயும் சேர்த்துட்டு ரைஸ் களைஞ்ச தண்ணியை வந்து 2வது தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், பெரிய சைஸில் ஒரு தக்காளி வந்து நாளாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 2-3 விசில் விட்டு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு புளிக்கரைசல் வேணுமோ அந்த அளவுக்கு புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு தண்ணி நல்லா எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கூடவும் வச்சுட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய் பல்ஸ் மூடு கொடுத்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், அதிலே பார்த்தீங்கன்னா பூண்டும் சேர்த்துட்டு பல்ஸ் மூடு கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மண் சட்டியில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தாளிப்பு கொடுத்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடுகும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம மறுபடியும் வந்து நம்ம வந்து இதெல்லாம் கொதிக்க வச்சு தாளிப்பெல்லாம் வந்து அதிகமாக நம்ம கொடுக்க வேணாம். இந்த மாதிரியே நம்ம தாளிச்சிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கதே நல்லா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. இதை அப்படியே நம்ம மூடி போட்டோம்னா ஒரு அருமையான டேஸ்ட்டில் இந்த ரெசிபி ரெடியாடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.